ஹலோ அகேன், வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. ஒரு சோலோ வீடியோ பாட்காஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து ப்ரோ கபடி லீக் சீசன் 12 முடிவுக்கு வந்திருக்கு. அதுல அஃப்கோர்ஸ் தபங் டெல்லி கேசி தான் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட ஒரு இந்த ஃபுல் சீசன் த்ரூ அவுட் சீசன் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு, அப்புறம் சும்மா என்னோட தாட்ஸ், என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு மற்ற டீம்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஒரு ஓவரால் சீசன் ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு, பிளஸ் இந்த வீடியோட எண்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். Finishes off and Lionel Messi. Messi's hit! Oh, he's made it! ஸோ இந்த ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தபங் டெல்லி ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க 6 மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க விளையாட 6 கேம்ஸ் கன்சிக்யூட்டிவ் வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருந்தாங்க. அதுக்கப்புறமும் வின் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. லாஸ்ட்ல புனேரி பால்டன் வந்து ஒரு கொஞ்சம் வின்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணதுனால அவங்க டேபிள் டாப்ல போனாங்க புனேரி பால்டன். பட் டெல்லிக்கும் புனேரி பால்டனுக்கும் சேம் மேட்சஸ் பிளேட், அதே அமௌண்ட் ஆஃப் வின் தான் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்ல இவங்க வந்து குவாலிஃபயர் 1ல டெல்லி வந்து லாஸ்ட்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு த்ரில்லிங்கான ஒரு டை பிரேக்கர்ல போய் தபங் டெல்லி வின் பண்ணாங்க. ஸோ புனேரி பால்டன் வந்து குவாலிஃபயர் 2 மறுபடியும் வந்தாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து பட்னா பைரட்ஸ் பத்தி சீசன் பேசி ஆகணும். ஸ்டார்டிங்ல ரொம்ப மோசமா ஸ்டார்ட் பண்ணாங்க, தோத்துக்கிட்டே இருந்தாங்க. டேபிள் லாஸ்ட்ல முடிக்க வேண்டிய டீம் கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா சான்ஸ் பிடிச்சி 12 டீம்ஸ்ல 8 டீம்ஸ் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்றதுனால கடைசியில உள்ள வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் எலிமினேட்டர் ஆகட்டும், பிளே ஆஃப் 1 பிளே ஆஃப் 2 அது சொல்லி எல்லாம் கடைசியில தெலுங்கு டைட்டன்ஸ் கிட்ட வந்து தோத்தாங்க. அதுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ்க்காக ஒரு வாழ்த்துக்கள். இந்த சீசன் அவங்களும் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நிறைய பேர். பட் அவங்களும் ஒரு கொஞ்சம் லாஸ்ட்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு புனேரி பால்டன் அப்புறம் ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இந்த ஃபைனல்ஸ் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற டீம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ண டீம் நம்ம சைட்ல இருந்து பயாஸ்டா இல்ல, பட் நம்ம எப்பவுமே அன்பயாஸ்டா காமனா நம்மளோட ஒப்பீனியன், நியூட்ரலா ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டு என்னோட சைட்ல இருந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் எப்பவுமே கொடுக்கறதா. சோ தமிழ் தலைவர்ஸ் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு கேவலமான சீசன். இது தமிழ் தலைவர்ஸ் புதுசு கிடையாது. அவங்க மேனேஜ்மெண்ட்டை பத்தி இது வரைக்கும் எந்த பெரிய ஆளும் அந்த டீம்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. நிறைய செலவு பண்ணி ஆக்ஷன் பிளேயர்ஸ் இருக்கிற டீமும் தமிழ் தலைவர்ஸ் தான். நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நிறைய ஸ்டார் கோச்சஸும் வந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்தை ஓபன் பண்ணல. ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவர்ஸ்க்கு பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, அவங்களோட கேப்டன் பவன் சராவத்தை வந்து டிசிப்ளினரி ஆக்ட் சரியா இல்ல, அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல டிசிப்ளினா இல்ல அதுன்னு சொல்லி அவர் வந்து இந்த சீசன்ல இருந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு சீசன் மட்டும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து அதான் சொன்னாரு. இவங்க வந்து இது அபிஷியலா எந்த இடத்துல நான் அப்படி டிசிப்ளினரி ஆக்ட் ரூல்ஸ் எல்லாம் மீறிட்டேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் இனிமே கபடி ஆடுறதே விட்டுறேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. அது கண்டிப்பா இவங்க ப்ரூவ் பண்ண மாட்டாங்கன்றது தெரியும், அதனாலதான் அவர் அப்படி சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்தே வந்து அர்ஜுன் தேஷ்வாலை நம்பி தான் சீசன் வந்துட்டே இருந்துச்சு. அவர் விளையாடின மேட்ச் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்த மேட்ச் வின் பண்ணாங்க. அதை மீறி மற்ற பிளேயர் சரியா விளையாடுறதுனால தோத்தாங்க. அப்புறம் ஒரு சில மேட்ச் அவரே அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாரு. அன்னைக்கு அவரோட டே இல்லாததுனால ஆஸ் யூஷுவல் ஒரு மொக்க சீசன் தமிழ் தலைவர்ஸ் கிட்ட இருந்து. பட் கோச் ஆகட்டும், அர்ஜுன் தேஷ்வால் ஆகட்டும், ஸ்டாண்டின் கேப்டன் ரெண்டு பேருமே வந்து பேசினது அதுதான், இந்த மேனேஜ்மெண்ட்டே சரி கிடையாது. ஒரு அனலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்றதுதான் நாங்க எல்லாம் கேட்கணும். இங்க கோச் கேப்டனுக்குமே இடம் கிடையாது. அவர் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் விளையாட வைங்கன்னு சொன்னா நாங்க அன்னைக்கு அந்த பிளேயர் தான் விளையாட வச்சாகணும். திடீர்னு நல்லா ஃபார்ம்ல இருக்க பிளேயர் நாங்க இவர் மேல இன்னைக்கு விளையாட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கும் போது அந்த பிளேயர் வந்து இன்னைக்கு டிராப் அவுட் பண்ணிட்டு இந்த பிளேயர் எடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றதான் மேனேஜ்மெண்ட் கேட்கறாங்க. மேனேஜ்மெண்ட்டுமே ஒரு என்ன சொல்றது, காசு எல்லாம் செலவு பண்ணாலும் நாங்க சொல்றதா கேட்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப டீம் டிஸ்கஷன்ஸ்ல எல்லாம் வந்து இன்டர்ஃபியர் பண்றது. இவங்க இந்த அனலிஸ்ட் இந்த மேனேஜ்மெண்ட் மேலதான் மெயினா ரீசன் சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லாததுக்கான ரீசன் வந்து அதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த எந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வேற டீமுக்கு போனா நமக்கு இதுமே கிடைக்குமா, நிறைய பெரிய பிளேயர்ஸ் ஆகட்டும், இப்போ அஜய் தாக்கூர் ஆகட்டும், ராகுல் சௌத்ரி ஆகட்டும், மஞ்சித் சில்லர் ஆகட்டும், எல்லாருமே அவங்களோட கரியரோட ஃபேக் எண்ட்ல இருக்கும் போது தான் இங்க வந்தாங்க. இங்க வந்து ஃபேக் எண்ட்ல இருக்கும்போது அஃப்கோர்ஸ் அவங்க பீக்ல இல்ல, சோ ஃபார்ம் அவுட்ல தான் இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு சில மேட்சஸ் வேணா சும்மா வின் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்க வந்து விளையாடிட்டு அதுவும் எதுவும் வின்லாம் பண்ணல. பிளே ஆஃப்ஸ் வந்து ஒரே வாட்டி தான் போயிருக்கும், மற்றபடி வந்து எதுவும் பெருசா வின் பண்ணல. அந்த டீமையும் வந்து கழிச்சு போட்டாங்க. பிளே ஆஃப் போன டீம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து விளையாடல. இதுதான் தமிழ் தலைவர்ஸ் கிட்ட இருக்க பிரச்சனை. ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, ஆனா எந்த டைம்ல யாரை யூஸ் பண்ணணும், யார் ஃபார்ம்ல இருக்கான்றதை ஒழுங்கா பார்க்காம இந்த மாதிரி நிறைய ரேஷனான டெசிஷன்ஸ் எடுத்து டீம் இப்படிதான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இந்த வாட்டி ஓப்பன் பண்ணது காரணம் வந்து ரெண்டு பேருமே அவர் வந்து வின் பண்ணி கொடுத்த கோச், வின்னிங் சக்சஸ் வின்னிங் டேஸ்ட் இருக்க கோச் அவரு. அர்ஜுன் தேஷ்வால் ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் பிளேயர்ன்றது தெரியும். இவங்க ரெண்டு பேரும் இங்க தமிழ் தலைவர்ஸ் கழட்டி விட்டாலும் கழட்டி விடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்களே, அவங்க வேற டீம்ல போய் நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. என்ன கேட்டா அவங்களாச்சும் அட்லீஸ்ட் போய் வேற டீம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், இங்க இருந்து இங்க குப்பை கொட்டுறதுக்கு வேற ஏதாவது டீம்ல போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்றேன். தமிழ் தலைவர்ஸ் இதே மாதிரி தான் இந்த வருஷம் எல்லாம் அந்த கம்பேரிசன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க, சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க. அந்த ரெண்டு டீம்ஸ்க்கு அதே மாதிரி தான், மேனேஜ்மெண்ட் சரியில்லை, நிறைய தப்பான டெசிஷன் எல்லாம் எடுத்து. பட் அவங்களுக்கும் ஒரு காலம் வந்துச்சு, இவ்வளவு வருஷம் கழிச்சு 18 இயர்ஸ் கழிச்சு ஆர்சிபி கப் வின் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் கண்டுபிடிச்சதுல இருந்து இப்பதான் வந்து கப் வின் பண்ணிருக்காங்கன்னும் போது அந்த மாதிரி தமிழ் தலைவர்ஸ்க்கு ஒரு காலம் வரும். இந்த மேனேஜ்மெண்ட் திருந்தணும், இல்ல மேனேஜ்மெண்ட்டே மாத்தணும், எல்லாம் வந்து டீமை பேன் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சரியில்லாததுக்கு டீமை ஏன் பேன் பண்ண போறாங்க? அவங்க ரூல்ஸ் படி தான் இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள சரியா இந்த ஸ்ட்ராட்டஜி போடுறது, பிளான்ஸ் பண்றது சரியா பண்ண மாட்டாங்களே தவிர அவங்க வந்து மற்றபடி எதுவும் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் எல்லாம் எதுவும், ஐ மீன் டோர்னமெண்ட் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ணல.
ஸோ தமிழ் தலைவாசை வந்து எப்படியும் வந்து பேன் பண்ண போறது கிடையாது. நம்மளோட தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட்டை தான் பேன் பண்ண, வேற ஆளுங்களை புதுசா இறக்கி பிளேயர்ஸை புதுசா இறக்கி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராட்ச்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்து என்ன பண்றது, பிளே ஆஃப்ஸ் போனோம், அப்புறம் வின் பண்ணோம், அப்புறம் வின்னிங் கல்ச்சரை ரெகுலரா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பார்த்திருக்கோம், சென்னை எஃப்சி கிட்டயும் அதான் பார்த்திருக்கோம். இப்போ வந்து ஐஎஸ்எல்லே நடக்குமா தெரியல, அது சரியா எதுவுமே ஆர்கனைஸா ஒழுங்கா இல்ல. சோ வந்து சென்னை எஃப்சி விட்டு அப்போ வந்து அவங்க ஒரு வின்னிங் டெஸ்ட்ல தான் இருந்தாங்க, மாத்தி கொல்கட்டாவும் சென்னை தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. சோ ஓகே, இது வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து டோர்னமெண்ட் வைஸ் போனோம் அப்படின்னா இந்த சீசன் ஆஃப்கோர்ஸ் குஜராத் அண்ட் பெங்காலுக்கு வந்து ரொம்ப போரான சீசனா போயிடுச்சு. அவங்க வந்து டேபிள் லாஸ்ட்ல தான் முடிச்சாங்க. யூபி யோதாஸ் வந்து ஜஸ்ட்ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்க்கு வந்து அந்த 8th ஸ்பாட்டை விட்டு கொடுத்தாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் தமிழ் தலைவர்ஸ் இந்த பாட்டம் 4ல தான் முடிச்சாங்க. அப்படின்னும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸ் கொஞ்சம் வந்தாங்க பிளே ஆஃப்ஸ் வரைக்கும். அப்புறம் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு ஒரு நல்ல சீசனா இருந்துச்சு. ஹரியானா ஸ்டீலர்ஸ் அந்த கோச்சுக்கு மன்பிரீத்துக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது எல்லாருமே தெரியும். ஸ்டார்டிங்ல ரொம்ப டாமினேட்டா ஆரம்பிச்சாலும் போக போக நிறைய இடத்துல ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் வந்து தேவையே இல்லாம வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி அதெல்லாம் தோத்து போயிட்டு அப்புறம் டேபிள்ல ஒரு மிட் டேபிள் மாதிரி தான் முடிச்சாங்க. இது இல்லாம அஃப்கோர்ஸ் புனேரி பால்டன் அண்ட் தபங் டெல்லி ஸ்டார்டிங்ல இருந்தே டாப்ல இருந்ததுனால அவங்க ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. இதுதான் ஓவராலா இந்த சீசனுக்கான ப்ரிவ்யூ. நிறைய இந்த சீசன் வந்து ரைடர்ஸ்க்கான சீசன் இல்லைன்னா நிறைய டாமினேட்டிங் மேட்ச் இல்லைனாலும் ஆஸ் யூஷுவல் டிஃபெண்டர்ஸ் தான் வந்து எல்லா டீம்ஸையும் காப்பாத்திருக்காங்க. வின் பண்ண டீம்ஸ் எல்லாமே எப்பவுமே அதான் சொல்லுவாங்க, எல்லாத்துலயுமே இப்போ கிரிக்கெட்லயே பவுலர்ஸ் ஆகட்டும், ஃபுட்பால் டிஃபெண்டர்ஸ் ஆகட்டும், எப்பவுமே அந்த அட்டாக்கர்ஸ் பேட்டிங் ஆடுறவங்க இந்த மாதிரி ரைடர்ஸ் இவங்கலாம் வந்து கிரௌட் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு டோர்னமெண்ட் வின் பண்ணி கொடுக்கணும்னா டிஃபெண்டர்ஸ் தான் வின் பண்ணி கொடுக்கணும். அதுல ஒன் ஆஃப் த மெயின் டிஃபெண்டர்ஸ் இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் ஃபாரின் பிளேயர் ஃபசல் அத்ராச்சலி. அவர் வந்து இப்போ தபங் டெல்லிக்கு ஆடி இருக்காரு. இந்த ஃபைனல்ஸ்லயுமே லாஸ்ட்ல வந்து டெல்லிக்கும் ஆக்சுவலா புனேரிக்கும் ரொம்ப ஒரு ஹெட் டு ஹெட் கிளாஷ் ரொம்ப எப்படி சொல்றது க்ளோஸா தான் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்ல ஃபசல் அத்ராச்சலி ஆஸ் யூஷுவல் அவரோட பிரில்லியன்ஸ் காமிச்சு அந்த காமன் கம்போஸ்டா மெயின்டைன் பண்ணி ஒரு 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல டெல்லி சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஃபைனல்ஸுக்கு முன்னாடி தபங் டெல்லிக்கு அவங்களோட கீ பிளேயர்ஸான அஷு மாலிக் ஆகட்டும், அஜின்கியா பவர் ஆகட்டும், நீரஜ் நர்வால் ஆகட்டும், இவங்க 3 பேர் மேலதான் பிளேயர் ஆன்டிசிபேஷன், பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ன்ற அந்த ஸ்பாட் லைட் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸும் இருந்துச்சு. அஜின்கியா பவர் ஒரு 6 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு, நீரஜ் நர்வால் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு இந்த மேட்ச்ல. இதெல்லாம் தாண்டி நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி கடைசியில ஃபசல் அத்ராச்சலியோட பிரில்லியன்ஸ், அவரோட ரெசிலியன்ஸ் தான் வந்து தபங் டெல்லிக்கு இந்த டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 3 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆஸ் அ ஸ்டாட்ஸா பாத்தீங்கன்னா தபங் டெல்லிக்கு வந்து செகண்ட் டைட்டில். அதே மாதிரி இந்த பிகே ஹிஸ்டரி 12 சீசன் ஹிஸ்டரியிலேயே இவங்க தான் வந்து செகண்ட் டீம் அவங்களோட ஹோம் கிரௌட் முன்னாடி வின் பண்றதுக்கு. அதாவது செகண்ட் சீசன் வந்து யூ மும்பா அவங்களோட ஹோம் கிரௌட் மும்பை கிரௌட் முன்னாடி வின் பண்ணாங்க. அதோட ஸ்ட்ரைட்டா போட்டா 12th சீசன் 10 வருஷம் கழிச்சு தபங் டெல்லி அவங்க டெல்லி கிரௌட் முன்னாடி வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட கோச் ஜோகிந்தர் நர்வாலுக்கு பாத்தீங்கன்னா அவர் ஆஸ் அ பிளேயரா வந்து 8th சீசன் தபங் டெல்லிக்கு கேப்டனா வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. இப்போ அவர் தான் கோச்சா இருக்காரு. கேப்டனா வின் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கோச்சா வந்து அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு பர்சனலா தபங் டெல்லி கூட அசோசியேட் ஆகி அவருக்கு செகண்ட் டைட்டில். ஸோ இது வந்து எப்படி ஒரு இந்த ஸ்டோரி எப்படி ஒரு சர்க்கிளா வந்து முடியுது அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். இது வந்து அஃப்கோர்ஸ் மிட் சீசன்லயே ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டதா தபங் டெல்லி வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் புனேரி பால்டன் கடைசியில பயங்கரமா அண்டர் அஜய் தாக்கூர் அவரோட கோச்சிங் மேனேஜ்மெண்ட்க்கு கீழே விளையாடி திடீர்னு அவங்களும் ஃபைனல்ஸ் வந்தாங்க. ஸ்டார்டிங்ல வந்து யூ மும்பா டாமினேட்டடா இருந்தாங்க. பட் அவங்களும் அன்பார்ச்சுனேட்லி மிட் டேபிள்ல தான் முடிக்க முடிஞ்சிச்சு. பெங்களூரு புல்ஸ், தெலுங்கு டைட்டன்ஸ் எல்லாம் டாமினேட்டிங்கா இருந்தாலும் அவங்களால வந்து மிட் டேபிள் தான் முடிக்க முடிஞ்சது. இந்த சீசனோட வாட்ச் அவுட் ஃபார் டீம்னா கண்டிப்பா நம்ம பட்னா பைரட்ஸ் தான் சொல்லி ஆகணும். அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ். பட்னா பைரட்ஸ் அப்படி ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல தோத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல பிளே ஆஃப்ஸ் வந்து அப்புறம் எல்லாத்தையும் வின் பண்ணிட்டு ஃபைனல்ஸ் போயிடும் ரேஞ்சில் வரும்போது கரெக்டா நடுவில் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து கேப் போட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் புனேரி பால்டன் அவங்களை பீட் பண்ணி அப்புறம் தபங் டெல்லி கூட வந்து ஃபைனல் விளையாடினாங்க. இதுதான் இந்த சீசனோட ஓவரால் ப்ரிவ்யூ. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இப்போ இவ்வளவு நாள் வந்து இப்போ நானு, ஸ்கந்தேஷ், ஸ்ரீனி ப்ரோ எல்லாம் சேர்ந்து 3 பேரை சேர்ந்து சும்மா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு நாங்கள் எங்களோட கிரிக்கெட் தாட்ஸ் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, இல்லை ஏதாவது சீரிஸ் வரப்போகுது, ஒரு டோர்னமெண்ட் வரப்போகுதுன்னா எங்களோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு இருப்போம். அது நாங்கள் அஃப்கோர்ஸ் கொடுக்க தான் போறோம். அடுத்தடுத்த மந்த்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் நாங்கள் கொடுக்க தான் போறோம். இது இல்லாம இப்ப நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ, ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள இருக்க வீடியோ போட்டு நீங்க அதை பார்த்து நிறைய வியூஸ் வந்து நிறைய லைக்ஸ் வந்து ஷேர்ஸும் நிறைய பண்ணீங்க. உங்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த டாபிக் பேசணும் அப்படின்றத சொல்லுங்க. நம்ம வீக்லி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விமன்ஸ் வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல தான் வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்றேனே தவிர அதுக்கு நான் இன்னும் வீடியோ போடல. இப்போவுமே வந்து நீங்க வந்து அதுக்கு ஒரு ரிவ்யூ வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா ஃபைனல்ஸ் முன்னாடி முடிச்சுட்டு கண்டிப்பா வின் பண்ணதுக்கு அப்புறமும் அதை ஷார்ட்ஸா சும்மா இந்தியா வின் பண்ணிட்டாங்க இல்லை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனா போதுமா, இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கும் இந்த டோர்னமெண்ட் ரிவ்யூ, அந்த டோர்னமெண்ட்டே ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஆன்டிசிபேட்டட் இல்லாம நிறைய மேட்ச் கொலம்போல வந்து மழை நல்லா அஃபெக்ட் ஆயிருந்தது.
அதனால வந்து நான் அது டோர்னமெண்ட்டே யாரும் பெருசா ஃபாலோ பண்ணல. இப்போ இந்த ஜெமிமா நாட்டுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த செமிஃபைனல்ஸ்ல இருந்து வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபைனல்ஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க, ஏன்னா இந்தியா வந்துச்சு, அதுவும் ஆஸ்திரேலியாவே போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போது. ஸோ அதான் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது, அதே மாதிரி ஃபுட்பாலில் இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்கு, புது புது ஸ்போர்ட்ஸ்லாம் அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம பேசணும். F1 இருக்கு, இதெல்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த டைம்ல இந்த வீக் என்ன நடக்குது அப்படின்றத நான் அஃப்கோர்ஸ் போஸ்ட் மூலியமா சொல்லிடுவேன். இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடும்போது அடுத்து இது நடக்க போகுது அப்படின்னு நானே சொல்லிடுவேன். உங்களுக்கு அதில் ஸ்பெசிஃபிக்கா எது வேணும், இல்லை நான் எதுவும் கவர் பண்ணாது, இன்ஸ்டாகிராம்லேயே கவர் பண்ணல, இங்கே யூடியூப்லேயே கவர் பண்ணல அப்படின்றத நீங்க என்கிட்ட சொல்லணும், இதை பத்தி பேசுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ 2 வந்துட்டோம். பாய்.